எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு ஸ்வீட் மிக்ஸ்சரோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றும் இல்லை. கம்மியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸில் சர்க்கரை எல்லாம் போட்டு செய்கிற ஒரு ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு கடலை மாவு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. மிக்ஸ்சர் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிற ஒரு ரெசிபியாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சா நமக்கு ரொம்ப நாள் சாப்பிட்டுக்கலாம். 1 கிலோ பேசன் ஃப்ளோரில் கடலை மாவில் நம்ம மிக்ஸ்சர் செய்யும்போது அப்ராக்சிமேட்டாக 2 கிலோ அளவுக்கு நமக்கு மிக்ஸ்சர் கிடைக்கும். இது கூடவே வறுத்து சேர்க்கறதுக்காக 200 கிராம் அளவுக்கு க்ரீன் பீஸ், 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் பொட்டுக்கடலாம். இது ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப அதிகம் பிடிக்கும் அப்படின்னா அதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கூடி சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக நம்ம சர்க்கரை தான் சேர்க்கறது. 1 கிலோ கடலை மாவில் மிக்சர் செய்யும்போது அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை நமக்கு தேவைப்படுது. 400 கிராமில் 300 கிராம் வந்து சுகர் சிரப் செஞ்சு தான் சேர்க்கறது. மிச்சம் 100 கிராம் வந்து பவுடர் பண்ணி தான் சேர்க்கறது. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கிலோ கடலை மாவிலிருந்து 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு தனியாக எடுத்திருக்கு. இந்த 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவில் நம்ம பூந்தி செய்ய போகிறோம். இப்போ இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு, இடியப்பத்துக்கல் எடுக்கிற அதே அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. பூந்தி மிக்சரில் தனியாக தெரியறதுக்காக இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துருக்கு. இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, இது வந்து சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி கிடையாது. தண்ணி ஊற்றி நம்ம தோசையோட எல்லாம் ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூந்திக்கான மாவு ரெடியாக இருக்குது. அது அங்கே இருக்கட்டும். மிச்சம் இருக்கிற 3/4 கிலோ அளவுக்கு கடலை மாவில் நம்ம இப்போ சேவை செஞ்சுக்கலாம். அதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துருக்கு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது மட்டும்தான் சேர்த்துருக்கு. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. மஞ்சத்தூள் ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான், அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இடியப்பத்தோட மாவுலேருந்து கொஞ்சம் லூஸாக இது வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சுட்டா, கரண்டி வச்சுட்டா, இல்லை கை வச்சுட்டா, எப்படியா இருந்தாலும் இதே கன்சிஸ்டன்சியில் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாகக்கூடாது. ரொம்ப கட்டியாகிடுச்சுன்னா சேவ் வந்து கட்டியாகி போயிடும். இப்போ நம்ம ஒன்றொன்னா வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்ல சூடாக இருக்குது. முதல்ல பூந்தி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம், பாம் ஆயில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓட்டையாக இருக்கிற கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு கரண்டியில் மாவு மெதுவாக ஊற்றி அது வந்து போலாக இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி செய்யும்போது மெயினாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இல்லாத பூந்தி கீழே போய் உடனே மேலே பொங்கி வராது. நம்ம மாவு விழுந்துகிட்டே இருக்கும்போது கீழே போய் ஒட்டி நிற்கிற பூந்திக்கு மேலே ஒட்டி பூந்தி வந்து கட்டியாகி போயிடும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், பூந்தி எல்லாம் செஞ்சு நம்ம மாற்றி வச்சுருக்கு. அடுத்தது சேவு செஞ்சு எடுத்துக்கலாம். இடியப்பத்தோட அச்சு எடுத்துருக்கு. இடியப்பத்தோட இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சேவனாழி எடுத்துருக்கு. அந்த அச்சு வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கணும். நூல் மாதிரி இருக்கிற அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கு. அதில் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி நம்ம இதுவும் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இது நிறைய டைம் இதுக்கு முன்னாடி இடியப்பம் செய்யும்போதும் கார மிக்சர் செய்யும்போதெல்லாம் காமிச்சிருக்கு. உங்களுக்கு போர் அடிக்க வேண்டாம்னு நினச்சிட்டு தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். சேவு செய்யும் போதும் எண்ணெய் வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிற சூடில் தான் இருக்கணும். இல்லை இருந்தால் சேவ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி நிற்கும். இது வந்து இந்த மாவு எண்ணெய்க்குள்ளே விழுந்த உடனே வந்து பொரியற மாதிரி இருந்தால், ஃப்ரை ஆகிற மாதிரியாக இருந்தால் தான் ஒன்றுலேருந்து ஒன்று விட்டு கிடைக்கும். இது ரொம்ப நூல் மாதிரியாக இருக்கிற சேவாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஃப்ரை ஆகும். அது பார்த்துட்டு கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 டைம் மாவு ஊற்றி சேவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதே மாதிரி 4 பீஸு நமக்கு கிடச்சிருக்கு. இனி இது ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் கை வச்சு உடச்சி சின்ன சின்ன சேவை மாற்றிடலாம். அது அங்கே இருக்கட்டும். அடுத்தது வந்து க்ரீன் பீஸ் வந்து வறுத்தெடுக்க போகிறேன். க்ரீன் பீஸ் வறுத்தெடுக்கும் போதும் எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு உடனே பொரிச்சு எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியான உடனே எடுத்துக்கலாம்.
சூடு கம்மியாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு ரொம்ப நேரம் எடுத்து க்ரீன் பீஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னா இது வந்து கல் மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. உங்களுக்கு க்ரீன் பீஸ் பிடிக்கல அப்படின்னா வேர்க்கடலை கூட இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலை எடுக்கும்போது நம்ம சுகர் எல்லாம் சர்க்கரை எல்லாம் சேர்த்து செய்யும்போது அது சீக்கிரம் அவுத்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் க்ரீன் பீஸ் எடுத்துருக்கு. க்ரீன் பீஸ் வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கு. பொட்டுக்கடலை நீங்கள் வாங்குறது நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் வறுக்காமல் கூடி சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய்க்குள்ளே போட்டு இதே மாதிரி வறுத்தெடுத்து சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் நான் வறுத்தெடுத்துருக்கேன். நம்ம வறுத்தெடுத்து வச்ச சேவெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அது ஒரு பாத்திரத்தில் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சேவை ரெடியாக இருக்குது, அது அங்கே இருக்கட்டும். அடுத்தது சுகர் சிரப். இது வந்து பூந்திக்காக தான் சுகர் சிரப் செய்கிறது. 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கு. அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அப்ராக்சிமேட்டாக 200 ml தண்ணி இருக்கும். அது ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கு. நல்லா கொதிச்சு இது வந்துட்டு 2 நூல் பதம் ஆகணும். ஒரு நூல் பருவம் கிடையாது, 2 நூல் பதம் ஆகணும். நல்லா கட்டியாக இருக்கணும் சுகர் சிரப். அது வரைக்கும் நம்ம இது கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். தொட்டு பாருங்க, ஒரு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, ஒரு நூல் பதம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 to 3 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க வைங்க. அப்போ வந்துட்டு 2 நூல் பதம் நல்ல கட்டியாக இருக்கிற சுகர் சிரப் கிடைக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றிருச்சு அப்படின்னா சுகர் சிரப் வந்து கட்டி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் 3/4 கப் அளவுக்கு ஊற்றிருக்கு. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு நூல் பதத்திலிருந்து இன்னும் கட்டியாக இருக்குது. 2 நூல் பதம் வந்திருக்கு. நல்ல கட்டியாக இருக்குது சுகர் சிரப். இந்த டைமில் தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற பூந்தி இதுக்குள்ளே மெதுவாக சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு கையில் பூந்தி போட்டு இன்னொரு கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அந்த இன்னொரு ஆள் வீட்டில் இருந்தால் அவர்கிட்ட மிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். சுகர் சிரப் வந்து எல்லா பூந்தியிலும் நல்லா கோட்டாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இதுக்காக நம்ம இந்த சுகர் சிரப் செய்யறதுக்காக நம்ம எடுக்கிற பாத்திரம் வந்து கட்டியாக இருக்கிற பாத்திரமாக இருக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரம் ஒன்றும் எடுக்கக்கூடாது. நம்ம இது ரொம்ப ஹார்டாக ரொம்ப பலமாக இது வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால கொஞ்சம் கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தீ வந்து நான் இப்போது ஆஃப் பண்ணலை, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. தீ கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பூந்தி வந்து எல்லா சுகர் சிரப்பும் அப்சர்வ் ஆகி இதே மாதிரி நல்லா ட்ரையாக கிடச்சிடும். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சர்க்கரை ஃபுல்லாக ட்ரை ஆகி பூந்தியில் ஒட்டும் போது கொஞ்சம் லைட்டாக வெள்ளை கலர் மாதிரி சர்க்கரை தெரியும். அது உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் சிரப்பில் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பூந்தி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டார்க் கலரில் பூந்தி கிடச்சிடும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு 10 ஏலக்கையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி வந்துட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி பண்ணி இருக்கிற சேவ் வந்துட்டு ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே இல்லை முறத்துக்குள்ளே மாற்றி கையில் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அந்த சேவோட சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் வறுத்தெடுத்து வச்சுருக்கிற க்ரீன் பீஸ், பொட்டுக்கடலை, பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூந்தி நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இதுக்குள்ளே எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூந்தியில் தனியாக சுகர் சிரப் கோட் பண்ணாமல் பூந்தியும் இதுக்குள்ளே போட்டு எல்லாத்துலேயுமே சர்க்கரை பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதோட இந்த மாதிரி செய்யும்போது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதும் இந்த மாதிரி செய்யும்போது தான். உங்களுக்கு சர்க்கரை இந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா பூந்தியில் மட்டும் சுகர் சிரப் கோட் பண்ணி பவுட்ரு சர்க்கரை சேர்க்காமையும் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த ரெசிபி பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.